ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் பிரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்டர் ஆயிட்டு நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்துட்டு இருக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. தென் நம்மளோட செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம செட்டப்ஸோட மெயின் தீம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செட்டப்ஸும் மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான நம்ம அனாலிசிஸ் பார்க்கணும் இல்லையா? ஸோ பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு 2க்குமே இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி டேட் இல்லையா? ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் தான் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நமக்கு எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ணல. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட், தென் இங்கே நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ 24251 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆகணும், ரைட்? ஸோ இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ரிவர்சலில் மூவ் ஆகிட்டு நமக்கு இங்கே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ பாருங்கள், இந்த வேல்யூவில் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு 24277ல் நமக்கு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸில் தான் முடிஞ்சது இன்னைக்கு நிஃப்டி 50ல். தென் வந்துட்டு எங்கே நம்ம எப்போவுமே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல், இது நான் எல்லா அனாலிசிஸ்லையுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேடும் என்ட்ரு ஆகாதீங்க. நமக்கு வந்து மினிமம் ஸ்டாப் லாஸோட ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது தான் நம்மளோட மோட்டிவ். ஸோ அதனால சின்ன சின்ன ரூல்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பாருங்க, நம்ம எப்படி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவோம், நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹை வேல்யூ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இங்கே ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் ஒரு 26 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிடுச்சுங்க. செகண்ட் ட்ரேட் போகலாம் வாங்க. செகண்ட் ட்ரேட் எங்கே கிடைச்சது? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு அங்கே போயிட்டு பட் நமக்கு இங்கே கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ இங்கே நமக்கு அகைன் இங்கே நம்ம லைன்லேயே தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே மொமெண்டம் இருந்தது. பட் இங்கே வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் வித் இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கேண்டில் இங்கே கிடைச்சது. ஸோ 24269ல் வந்துட்டு நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் ஒரு மினிமம் ஒரு 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 குட்டியாக ஒரு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். இதோட ஹை வேல்யூ இருக்கு இல்லையா? இதோட ஹை வரைக்குமே நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஸோ 24313 வரைக்குமே வந்துட்டு இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட். ஸோ 44 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட செகண்ட் ட்ரேடில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்திருக்கலாங்க. ஸோ இதுதான் நமக்கு 2 ட்ரேட்ஸ் தான் இன்னைக்கு ஒன்லி நம்ம 2 தான் அட்டெண்ட் பண்ணோம் நிஃப்டி 50ல. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பாருங்க ப்ராப்பரான நமக்கான ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை இதில். ஸோ மார்க்கெட்டும் பாருங்க சுத்தமாக மொமெண்டமே இல்லை. ரீசன் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் அப்போ வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட் இப்படி தாங்க இருக்கும். இதுதான் இதோட மார்க்கெட் ஸ்டேட்டஸ். ஸோ வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்பைரி இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து எவ்ரி தேர்ஸ்டே நமக்கு எக்ஸ்பைரி தான். பட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 ரெண்டோட எக்ஸ்பைரி டேட் இன்னைக்கு. பேங்க் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வந்துட்டு மந்த் எண்ட் மந்த் எண்ட் வர தேர்ஸ்டே வந்துட்டு போத் எக்ஸ்பைரி டேட் இல்லையா? நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேட். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கும் சரி நிஃப்டி 50 ரெண்டுக்குமே இன்னைக்கான எக்ஸ்பைரி டேட். ஸோ ரெண்டுமே பாருங்களேன், ஒரு ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை. ஃபுல்லாக பாருங்கள், நமக்கு ஒரு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லாமலே தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தது. ஸோ இந்த ஸ்டேட்டில் நீங்கள் என்ட்ராகி நம்ம ட்ரேட் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் ஆக்சுவலி. ஸோ ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? வேண்டாமே. ஸோ நம்மளோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா வந்துட்டு ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது மட்டும்தான் நம்ம மோட்டிவ். அந்த ரீசன்னால இன்னைக்கு நம்ம வந்து நிஃப்டி 50ல ஒன்லி 2 ட்ரேட். ஏன்னா நிஃப்டி 50 நோ ப்ராப்ளம். பட் அதுலேயுமே பாருங்க ஆஃப்டர் 12 நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் ப்ராப்பராக இருக்காது. அதனால மேக்ஸிமம் அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட் வே. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ எக்ஸ்பைரி டேட் அப்போ ட்ரேட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ நாங்கள் அப்படி தான் ஆஃப்டர் 12 மேலேயுமே 12க்கு அப்புறமுமே வந்துட்டு நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நார்மலாகவே கிடைக்காது. மேக்ஸிமம் அதில் அந்த டைமில் நம்ம என்ட்ரு ஆகாமல் இருந்தால் அது இன்னும் பெட்டர். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கோம். ஆக்சுவலி நம்ம பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு நம்ம வந்துட்டு எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. பிகாஸ் ஆஃப் ரீசன் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லையா? ஸோ மந்த் எண்ட் எக்ஸ்பைரி வந்துட்டு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு மந்த்லி ஒன்ஸ் இது வந்து நமக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்குறாங்க. நிஃப்டி 50 வந்து எவ்ரி வீக் உங்களுக்கு எக்ஸ்பைரி இருக்கும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்கள் வந்து ட்ரேட் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு பெஸ்ட் வேவாக இருக்கும்.
ஸோ, அதனால நம்ம வந்து இன்னைக்கு நாங்க வந்துட்டு எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ணல பேங்க் நிஃப்டில. ஸோ, பேங்க் நிஃப்டில எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ணல. பட் பாருங்களேன், மொமெண்டமுமே பாருங்களேன். இன்னைக்கு மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ, பாருங்க. எந்த ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல நமக்கு இல்லையா? ஸோ, இங்க வந்துட்டு இதில நீங்க அட்டெண்ட் பண்ணாலும் சடனா ஒரு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கலாம். அகைன் அது அது ஒரு ஸ்டாப் லாஸா மாறிடும். ஸோ, அந்த மாதிரி தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ, இந்த ரீசனால தான் மேக்ஸிமம் வந்துட்டு நாங்க வந்துட்டு ஆக்சுவலி இது நாங்க ஃபாலோ பண்ற ரூல். பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு நம்ம வந்து ட்ரேட் அட்டெண்ட் பண்றது கிடையாது. ஸோ, இது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து ரிஸ்க் வந்து வேண்டாமே. ஏன் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்படணும்? ஸோ, நம்ம வந்து என்னன்னா மினிமம் ஸ்டாப் லாஸோட ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி அச்சீவ் பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் நம்ம மோட்டிவ். அதனால நம்ம வந்து ரிஸ்க் எடுக்காம கொஞ்சம் மூவ் பண்றது பெட்டர் வே இல்லையா? ஸோ, நம்ம 4 ட்ரேட் தான் அட்டெண்ட் பண்ணுவோம். அதுவுமே வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்றதுங்கிறது மாதிரி தான் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, நம்ம செட்டப்ஸும் அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டா மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான நம்ம அனாலிசிஸ் முடிச்சாச்சு. நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் வந்துட்டு மார்னிங் நான் அப்டேட் பண்றேன். ஸோ, நம்ம செட்டப்ஸ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம செட்டப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நம்ம வந்து நம்ம ட்ரேட் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். நம்ம ட்ரேட்ல வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி 2லயுமே 4 ட்ரேட்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணுவோம். ஸோ, கண்டிப்பா நம்ம ட்ரேட் ரொம்ப நல்லாவே மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ, ரெகுலரா நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.